இங்கே தேவர் தேவேந்திரர் பிரச்சனைக்கான தீர்வு தான் என்ன? ஒரு அப்பாவி ஊனமுற்றவன் கூட பார்க்காம கண்டந்துண்டமாக வெட்டி போட்டிருக்காங்க இந்த மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த பிரச்சனை மறைகிறதுக்குள்ள வேறொரு ஊர்லேயுமே இதே போன்ற பிரச்சனை நடக்குது. அதுலேயுமே மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சம்பந்தமே இல்லாத ஆட்களை போய் வெட்டுறாங்க. பெரும்பாலும் கைதான மறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பொடி பசங்க, மீசை கூட ஒழுங்காக முளைக்கல. நிச்சயமாக இவங்களையுமே யாரோ தூண்டி விட்டு தான் இவ்வளோ செய்கிறாங்க. இருந்தாலுமே இது போன்ற கொடூர செயல்கள் அதிகமாக செய்கிறது இந்த தேவர் சமூகமாக தான் இருக்குது. தேவர்கள் நாம் என்ன தெரியுமா பண்ணணும்? நியாயத்து பக்கம் இருக்கணும். எக்காரணத்து கொண்டும் கெட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிடவே கூடாது. தன் சுய சாதியாக இருந்தாலுமே அவன் ஒரு தவறு செஞ்சாலும் தப்பு தான். இன்னும் சொல்ல போனோம்னா இது போன்ற ரவுடிசம் பண்ணுறாங்கல்ல, மறவர் சமூகத்திலிருந்தோ கல்லர் சமூகத்திலிருந்தோ பண்ணாலுமே அதே மறவர் சமூகமோ கல்லர் சமூகமோ நாமே இவங்களை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விடணும். ஏன்னா இது போன்ற ஆட்களால் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே கெட்ட பேர். அதை விட்டுட்டு தப்பு செஞ்சவன் தன் சாதியாக இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறது அது தன் இனத்துக்கே செய்யக்கூடிய துரோகம். அதை நம்ம எக்காரணத்து கொண்டு செய்யக்கூடாது. தேவர் தேவேந்திரர் ஒற்றுமையை விரும்புகிற எத்தனையோ நல்லுள்ளங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒன்று சேரணும். இனி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கோ மற்ற சமூகத்துக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைனா தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முன்னாடி வந்து ஆதரவாக நிற்கணும். தப்பு செஞ்சவன் தன் சாதியாக இருந்தாலுமே அவனை தைரியமாக எதிர்க்க துணிஞ்சவன் தான் உண்மையான வீரன். இதையே தான் தேவேந்திர குல வேளாளர்களும் பின்பற்றணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சங்கரன் கோயிலில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அப்பாவி கொடூரமாக வெட்டி கொல்லப்படுறார். அப்படி வெட்டப்பட்ட அப்பாவிக்கு எந்த ஒரு சாதியை சேர்ந்தவர்களும் ஆதரவாக வந்து நிற்கலை. ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் தான் அப்பாவி மிக கொடூரமாக கொல்லப்படுறான். எதுக்காக தெரியுமா? மாற்று சமுதாயத்தை சேர்ந்த யாரோ ஒரு கஞ்சா குடிக்கிற பொறுக்கி இந்த மாணவனை தகாத உறவுக்கு கூப்பிட்டுருக்கோம். அதுக்கு வராதனால கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கோம். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நாங்குநேரி மாணவனுக்காக குரல் கொடுத்தவர்கள் ஏன் இந்த மாணவனை கடந்து செல்றீங்க? இவனுக்கு ஆதரவா ஏன் எந்த ஒரு தேவேந்திர குல வேளாளரோ இல்லை மற்ற சமூகத்தினரோ வந்து நிற்கல? அப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. தேவர் தேவேந்திரர் பிரச்சனையை போக்கணும்னா ஒரே வழி, நாம ஒன்று சேரணும். அதை விட்டுட்டு 2 சாதிகளும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அங்கே குளிர் காய்கிறதோ இந்த ஆரியமும் திராவிடமும் தான். நான் ஒன்று கேட்குறேன், ஏன் இந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த திராவிடத்துக்கு ஆதரவாக போய் நிற்கிறாங்க? திராவிடத்துக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. வரலாற்று ரீதியாக கிபி 17ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 18ஆம் நூற்றாண்டுலேயுமே மறவர்களுக்கும் இந்த தெலுங்கர்களுக்கும் இடையே மொத்தம் 5 போர்கள் நடந்தது. அதில் ஒரு போர் தோத்தாலுமே மிச்ச 4 போர்களில் மறவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க. இப்படி திராவிடத்தை எதிர்த்தவர்கள் இப்போ ஏன் திராவிடத்துக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க? நம் தமிழ் குடிகளை 2ஆக பிரித்து வச்சது இந்த ஆரியமும் திராவிடமும் தான். 2 சாதிகளுக்குள்ளேயுமே பொய்யான வரலாறை திணிச்சு சாதிய பகையை தான் தூண்டி விட்டுருக்காங்க. தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேவர் சமுதாயத்திலேருந்து எந்த தப்பு செஞ்சாலுமே இவங்களாம் இப்படி தான்ப்பா, இவங்களாம் குற்ற பரம்பரைன்னு முன்னாடியே பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூகமே அப்படி தான் குற்ற பரம்பரையில் உள்ளவங்க அப்படின்னு ஏளனப்படுத்துவாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே ஏளனப்படுத்தப்படுறவங்க யார் தெரியுமா? குற்ற பரம்பரை சட்டத்தில் அதிகமாக சிக்கியவர்கள் தமிழ் குடிகளான இந்த குறவர்கள் தான். இந்த குறவர்களுக்கு அப்புறம் தான் கல்லர்களும் மறவர்களுமே. அப்போ திருப்பியும் குற்ற பரம்பரைன்னு அசிங்கப்படுத்துறது தேவர்களை மட்டும் கிடையாது, இந்த குறவர்களையும் தான். இந்த குறவர்கள் மட்டும்தானா? அதுவும் கிடையாது. இந்த குற்ற பரம்பரை சட்டத்தில் சிக்கிய பல தமிழ் குடிகள் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு பறையர் குடி, வேம்பூர் பறையர்கள், இவங்களுமே இந்த குற்ற பரம்பரை பிரிவில் ஒன்று தான். அது மட்டும் இல்லை, காலாடி சமூகமான தேவேந்திர குல வேளாளர்களுமே இந்த குற்ற பரம்பரை பிரிவில் தான் இருந்திருக்காங்க. அப்போ இங்கே என்ன நமக்கு தெரியுது? உண்மையான வரலாறு மக்களுக்கு தெரியல. பொய்யான வரலாறையும் சாதிய வன்மத்தையுமே இந்த தமிழ் குடிகளுக்குள்ளே திணிச்சிட்டு வராங்க. இப்போ காலாடின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த காலாடின்னு சொன்னதுமே எந்த ஒரு வரலாற்று நாயகன் நமக்கு ஞாபகம் வராங்க தெரியுமா? மிகவும் சாதுரியமான படை தளபதி. தேவர் சமூகத்தை சேர்ந்த பூலித்தேவன் வெற்றி அடைவதற்கு முழு காரணமே இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இந்த வெண்ணி காலாடி தான். தேவரும் தேவேந்திர குல வேளாளரும் சேர்ந்து தாங்க நம்ம எதிரிகளை விரட்டி அடிச்சிருவோம். இன்றும் இந்த ஆரியமும் திராவிடமும் நம்மளை பிரித்து வைக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா தமிழ் குடிகள் நம்ம ஒன்று சேர்ந்துட்டோன்னா இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு தமிழர்களுடைய வளர்ச்சி இருக்கும். இது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் தமிழ் குடிகளுக்குள்ளேயே பிரச்சனைகளை உண்டாகிட்டு இருக்காங்க. நம்ம முனைவர் திரு பாண்டியனையா சொன்னது போல தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழ் தேசியத்தின் வெற்றி. தேவர் தேவேந்திர ஒற்றுமைக்காக நான் முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு நான் தயார். தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை அடையணும்னு வேற யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க? உங்கள் குடிப்பெயரோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாம் இருவரும் தமிழ் தாய் பெற்றெடுத்த பிள்ளையடா. பொறி பறக்குது
இங்க பொறி பறக்குது, தேவேந்திரன் ஒற்றுமையில் அனல் பறக்குது, எதிரிகள் நெஞ்சம் படபடக்குது.